இந்த கருப்பு சட்டங்களும் கொடுமையான வழக்குகளும் கொடுமையான தண்டனைகளும் தீர்வதற்கு நம்முடைய இரத்தம்தான் தீர்வாக அமையும் என்றால் அந்த இரத்தத்தையும் நம்முடைய இரத்தத்தையும் அதற்கு தீர்வாக கொடுக்கக்கூடிய திராணி நம்மிடத்தில் இருக்கிறது, தகுதி நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன் ரத்தத்தை கொடுத்தா செத்து போயிடுவோங்கிறது இல்ல, ரத்தத்தை கொடுத்தால் ஒவ்வொரு துளிக்கும் இறைவனிடத்திலே நன்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, பிரச்சனைகளுக்கு எதிராக, துன்பத்திற்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சிந்தப்படக்கூடிய ஒவ்வொரு ரத்தமும், ஒவ்வொரு வியர்வை துளியும், ஒவ்வொரு வழக்குகளும் இறைவனிடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருப்பதினால் கருப்பு சட்டங்கள் நம்மை ஒன்றும் பாதித்து விடாது, கடும் வழக்குகள் ஒன்றும் நம்மை பாதித்து விடாது. இந்த கருப்பு சட்டங்களும் கடுமையான வழக்குகளையும் முறியடித்து இன்று ஜனநாயக நாட்டிலே நாம் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இவர்கள்தான் குற்றவாளிகள். இவர்களை இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வரை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து அவர்களை மாற்றும் வரை இந்த தேசத்திலே நீதியை நிலைநிறுத்துவதற்கு புறப்பட்டு விட்டோம் என்று 20 வருட காலமாக இந்திய தேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற கருப்பு சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறது. அதனால் நம்மிடையே அதை பற்றிய மாற்றங்கள் தேவையில்லை, அதை பற்றிய குறைபாடுகள் நமக்கு தேவையில்லை. ஜனநாயகத்தை நிச்சயமாக ஜனநாயகத்தினால் வென்றெடுக்க முடியும். எத்தனையோ அரசியல்வாதிகள் பேசுறாங்க, எத்தனையோ இயக்கவாதிகள் இன்று பேசுகிறார்கள். ஆரம்பத்திலே பொருளாளர் சுட்டிக்காட்டியது போல எடியூரப்பா என்ற ஜெயிலிலே, திகார் ஜெயிலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் இதே போன்று போலி குண்டு வெடிப்புகளை ஏற்படுத்திய ஆர்எஸ்எஸ் கும்பல், கலவரங்களை ஏற்படுத்திய பஜ்ரங் தள் கும்பல், இந்த தேசத்தை அநீதியை நிறுத்துவதற்காக அக்கிரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பல்களும் நிச்சயம் ஒரு நாள் சிறையிலே அடைபடுவார்கள். அதற்கு காரணகர்த்தாவாக, அடிப்படையாக, முன்னோடியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்துணை ஜனநாயக சக்திகளும் விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டி, அதனால் கவலையோ துன்பமோ வேறு மனநிலைகளோ நமக்கு தேவையில்லை. இன்னும் தைரியமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சென்னையில் இருந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அறைகூவல் கொடுக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள் இருந்து கடை வீதியிலே நடப்பதற்கு கவுண்டிங் கொடுக்கக்கூடியவன் வீரன் அல்ல. வீட்டில் இருந்துகிட்டு பஜார்ல நடக்கக்கூடிய விஷயத்திற்கு எச்சரிக்கை செய்பவன் வீரன் அல்ல. மாநிலத்திலே இருந்து கொண்டு மத்தியிலே நடப்பதற்கு அறிக்கை கொடுப்பவன் வீரன் அல்ல. களத்திலே நின்று அறிக்கை கொடுப்பவன் தான் சுத்தமான வீரன், தைரியமான வீரன். அந்த அடிப்படையில் இந்திய தேசத்தினுடைய தலைநகராம் புது டில்லியில் இவர்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். சமூக நீதிக்கான மாநாட்டை நடத்தி இந்த தேசத்தை நீதியால் கட்டமைப்போம், அதற்கு எத்தகைய கடினங்களையும் தியாகங்களையும் செய்வதற்கு நாங்கள் தயார் என்று டில்லியிலே இவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களினுடைய தைரியம் பரிசுத்தமானது, அவர்களினுடைய வீரம் புனிதமானது. அந்த அடிப்படையில் நிச்சயம் தேசத்தை நீதியால் கட்டமைப்போம், அதற்கான விதைகளை வீதிதோறும் விதைப்போம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முழு ஒத்துழைப்பையும் எந்த தருணத்திலும் தரும், ஆதரவு தரும், அதற்கான அடிப்படை வேலைகளை செய்யும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் இங்கே ஞாபகப்படுத்தி, நிச்சயம் சமூக நீதி அது வெல்லக்கூடிய தருணம் மிக அருகிலே இருக்கிறது. அதனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா டெல்லியில் அழைச்சா மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய எந்த மூலையில் அழைத்தாலும் நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்டின் கரத்தோடு எங்கள் கரத்தை பற்றி பிடிப்போம். நிச்சயமாக நீதியை நிலைநாட்டுவதில் நாங்கள் தலைக்க மாட்டோம் என்று கூறி வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் பி. அப்துல் ஹமீத் அவர்களுக்கு,
அடுத்ததாக நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டமாக நன்றியுரையாற்ற சென்னை மாவட்ட தலைவர் பாப்புலர் ஃப்ரண்டுடைய தலைவர் ஜே முகமது நாசிம் அவர்களை மேடை கலைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். தேசத்தை நீதியால் கட்டமைப்போம் என்ற ஒரு முழக்கத்தோடு வருகின்ற நவம்பர் 26, 27 பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் சமூக நீதி மாநாட்டினுடைய பிரச்சார துவக்க பொதுக்கூட்டத்திற்கு சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி தந்த சகோதரர் எங்கள் மாநில தலைவர் ஏஎஸ் இஸ்மாயில் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கி வரவேற்பு உரையும் வழங்கி எங்கள் கண்ணியத்திற்குரிய மாநில செயலாளர் முகமது ஷேக் அன்சாரி அவர்களுக்கும், இன்னும் இந்நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக உரையாற்றி எங்களுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தேசிய பொருளாளர் கேபி முகமது ஷரீஃப் அவர்களுக்கும், முன்னிலை வகுத்து கொடுத்த ஏகே ஹனீஃபா அவர்களுக்கும், இன்னும் சிறப்பான உரையை ஆற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் கே சம்பத் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சியை கண்ணியமான முறையிலே வந்து கண்ணியமான உரைகளை நிகழ்த்திவிட்டு எங்களை மகிழ்விக்கச் செய்த ஜம்இய்யத்துல் உலமாயே ஹிந்தின் பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளர் எம் முகமது மன்சூர் காஷிஃபி அவர்களுக்கும், இன்னும் எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் எஸ்டிபிஐயினுடைய மாநில பொதுச் செயலாளர் பி அப்துல் ஹமீத் அவர்களுக்கும், மேலும் இங்கே சீரும் சிறப்புமாக வந்து கலந்து கொண்டு இங்கே சிறப்பான முறையிலே இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த பாசத்திற்குரிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சகோதரர்களுக்கும், மேலும் எஸ்டிபிஐயினுடைய தொண்டர்களுக்கும், இன்னும் NWF நேஷ்னல் உமன் ஃப்ரெண்ட்ஸுடைய பாசத்திற்குரிய சகோதரிகளுக்கும், இங்கே நல்ல முறையிலே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்த காவல்துறை அன்பர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், இங்கே சிறப்பான முறையிலே பணியாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய வாலண்டியர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நன்றி உரை முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய நாடு நம் நாடு, இஸ்லாம் நமது வழிபாடு. இந்திய நாடு நம் நாடு, இஸ்லாம் நமது வழிபாடு. எல்லா மக்களும் நம் உறவு, பாசிச ஒழிப்பே நம் மூச்சு. எல்லா மக்களும் நம் உறவு, பாசிச ஒழிப்பே நம் மூச்சு. திக்கற்ற தலித்துகள் நம் தோழர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான். திக்கற்ற தலித்துகள் நம் தோழர், ஏகன் அல்லாஹ் நம் இறைவன். பாசிசம் ஒரு நாள் ஒளிந்திடுமே, நம் உயிரதற்காய் பிரிந்திடுமே. உன்னத தேசம் உருவாக ஒன்றாய் நாமும் உழைத்திடுவோம். உன்னத தேசம் உருவாக ஒன்றாய் நாமும் உழைத்திடுவோம். நவகாலியில் தொடர்ந்த துயரம், நம் நாடெங்கும் படர்ந்த அவலம். உயிர்கள் கருகிய கோவை, நம் உணர்வுகள் பொங்கிய தமிழகம். இந்திய நாடு நம் நாடு, இஸ்லாம் நமது வழிபாடு. உன்னத தேசம் உருவாக ஒன்றாய் நாமும் உழைத்திடுவோம். உன்னத தேசம் உருவாக ஒன்றாய் நாமும் உழைத்திடுவோம். சிறுமியை கொன்ற கொடூரம், சீறி எழுந்தனம் கேரளம். சேதமடைந்த பற்கள், புதுவேகமடைந்த கன்னடம். சிறுமியை கொன்ற கொடூரம், சீறி எழுந்தனம் கேரளம். சேதமடைந்த பற்கள், புதுவேகமடைந்த கன்னடம். இந்திய நாடு நம் நாடு, இஸ்லாம் நமது வழிபாடு. இந்திய நாடு நம்